பாகவதஸ்துதிः த்ருவஸ்துதி 4வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் ஸ்லோகம் 6-17 வரை. த்ருவ உவாச்ச யோந்தः பிரவிஷ்ய மம வாசம் இமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்திதரஸ்வதாம்னா அன்யாம்ஷ்ச ஹஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீன் प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम् एकस्त्वमेव भगवन्निदमात्मशक्त्या मायाख्ययोरुगुणया महदात्यशेषं सृष्ट्वानुविश्य पुरुषस्तदसद्गुणेषु नानेव दारुषु विभा वसुवद्विभासि त्वद्दत्तया वयुनयेदम् अचष्टविश्वं सुप्तप्रबुद्धैव नाथ भवत्प्रपन्नः तस्यापवर्ग्य शरणं तव पादमूलं विस्मर्यते कृतविदा कथमार्तबन्धो नूनं विमुष्टमतयस्तव मायया ते ये त्वां भवाप्यय विमोक्षणमन्यहेतोः अर्चन्ति कल्पकतरुं गुणपोपभोग्यम् इच्छन्ति यत्स्पर्शजं निरयेऽपि नृणाम् या निर्वृतिस्तनुभृतां तव पादपद्मध्यानाद् भवज्जनकथाश्रवणेन वा स्यात् सा ब्रह्मणि स्वमहिमन्यपि नाथ माभूत् किं त्वन्दकासि लुलितात् पततां विमानात् भक्तिं मुहुः प्रवहतां त्वयि मे प्रसङ्गो भूयात् आनन्दमहताम् अमलाशयानां येनाञ्जसोल्बणमुरुव्यसनं भवाब्धिं नेष्ये भवद्गुणकथामृतपानमत्तः तेन स्मरन्त्यतितरां प्रियमीशमर्त्यं ये चान्वदस्सुदसुहृद्गृहवित्तदाराः ये त्वब्जना भवतीयपदारविन्द सौगन्ध्यलुब्धहृदयेषु कृतप्रसङ्गाः तिर्यं नगद्विजसरीसृपदेवदैत्यमत्यादिभिः परिचितं सदसद्विशेषं रूपं स्तविष्ठमजते महदात्यनेकं नातः परं परमवेद्मि न यत्र वादः कल्पान्त एतदखिलं जठरेण गृह्णन् शेते पुमान् स्वदृक् आनन्दसखस्तदङ्गे यन्नाभिसिन्धुरुह काञ्चनलोकपद्म गर्भेद्युमान् भगवते प्रणतोऽस्मि तस्मै त्वं नित्यमुक्तपरिशुद्धविबुद्ध आत्मा कूटस्थ आदिपुरुषो भगवान् स्त्रियधीशः यद्बुद्ध्यवस्थितम् अखण्डितया स्वदृष्ट्या द्रष्टा स्थितावधिमखो व्यतिरिक्त आस्ये यस्मिन् विरुद्धगतयो ह्यनिशं पदन्ति विद्यादयो विविधशक्तय आनुपूर्व्यात् तद्ब्रह्म विश्वभवमेकम् अनन्तमाध्यम् आनन्दमात्रमविकारमहं प्रपद्ये सत्याशिषो हि भगवंस्तव पादपद्मम् आशीस्तथानुभजतः पुरुषार्थमूर्तेः अप्येवमर्य भगवान् परिपाति दीनान् आश्रेव वत्सकमनुग्रह कातरोस्मान्. இதோட அர்த்தத்தை கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். துருவன் சூரியனுக்கு ஒப்பானவன் அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ ஒரு சூரியன் வந்தாலே எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். அதே மாதிரி இல்லை 12 சூரியன், இந்த 12 ஸ்லோகங்களும் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா 12 சூரியன் வந்து ஒளி தர்ற மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஸ்லோகங்கள் தான் நமக்கு வந்து கதி. இதை படித்து நமக்கு வந்து வர்ற துன்பங்கள், இருள் அதெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறார். துருவன் சொல்கிறாரு, நீங்கள் தான் என்னோட அந்தகரணத்தில் நுழைந்து உங்களோட சக்தினால் எனக்கு வந்து என்னோட அவயங்களை செயலாற்றும்படி செஞ்சீங்க. அதற்காக தங்களுக்கு நமஸ்காரம். நீங்கள் எல்லாத்தையுமே படைத்துட்டு அதற்குள்ள அந்தர்யாமியாக நுழைந்து வெவ்வேறு ரூபங்களாக தோற்றமளிக்கிறீர்கள். எப்படி அப்படின்னாக்கா அக்னி வந்து எதில் பற்றி எரியுதோ அந்த கட்டையோட உருவத்தில் வந்து காட்சி அளிக்கிறது இல்லையா, அதே மாதிரி பிரம்மதேவரே தங்களோட திருவடியை வந்து சரணமடைந்தார் அப்படின்னாக்கா மற்ற யார் தான் ஆர்டினரி மனுஷன் யாராவது பகவானை மறக்க முடியுமா? எப்படி தான் மறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். உங்களோட திருவடி தாமரைகளை தியானம் செய்வதாலும் பாடுறதாலும் கிடைக்கிற அந்த ஆனந்தம் வந்து வேறு எந்த அனுபவத்துலேயும் கிடைக்கவே கிடைக்காது. உங்கள் பக்தி வெள்ளத்தில் மூழ்கி திளைக்கிற சான்றோர்களோட உறவு எனக்கு என்றைக்குமே வேணும். அவளோட உதவியால் இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு பெரிய கடலை நான் ஈஸியாக கடந்துடுவேன். அப்படிப்பட்ட சான்றோர்களோட நட்பு கிடைக்கிறவா வந்து இந்த உடலை பற்றி யாருமே நினைப்பதில்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களோட ரூபங்கள் அடங்கிய உங்களோட அந்த விஸ்வரூபத்தை நான் அறிவேன். ஸோ பிரளய காலத்தில் வந்து எல்லா உலகங்களையும் உங்களோட வயிற்றுலேயே அடிக்கிண்டு ஆதிசேஷனை துணையாக வச்சுண்டு படுத்திருக்கேளு. அப்படிப்பட்ட உங்களோட உதரத்துலேருந்து தான் பிரம்மதேவர் தோன்றினார். அதுலேருந்து எல்லா உலகங்களும் படைக்கப்பட்டன. அப்படிப்பட்ட பகவானான உங்களை வணங்குறேன். ஜீவாத்மாக்களிலிருந்து தனித்து எந்த விதமான மாயையிலும் சிக்காமல் இருக்கிறீங்க. நீங்களே ஆதி காரணர், எல்லையற்றவர், விகாரமற்றவர். நீங்கள் ஆனந்தமே வடிவானவர். ஒரு பசு வந்து எப்படி கண்ணுக்குட்டியை வந்து மற்ற அனிமல்ஸ் கிட்டேருந்து பாதுகாக்குதோ அதே மாதிரி நீங்களும் வந்து உலகப்பற்று கொண்ட எங்களது விருப்பங்களை பூர்த்தி செய்து இந்த பயத்தையும் நீக்கி எங்களுக்கு அருள் புரியறேல் அப்படின்னு துருவன் வந்து பகவானை ஸ்துதி பண்ணுறார். இதோட துருவ ஸ்துதி நிறைவடைந்தது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.